இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இது உங்கள் ப்ரொஃபசர் ஆஸ்வரிங்கன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு பயிற்சி செய்யும் மாணவன் வந்து எப்படி இருக்கணும், எந்த மனநிலையோடு இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு பயிற்சி செய்யும்போது நம்ம எந்த மனநிலையில இருக்கணும்? ஃபர்ஸ்ட் மனநிலை வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டும். நம்ம ஏன் சுதந்திரமா செயல்படணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திரமா செயல்பட்டா தான் நம்ம அந்த பயிற்சி வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் அற்புதமா இருக்கும். அதனால நம்ம சுதந்திரமா செயல்படணும் அப்படின்றத தெரிஞ்சுங்க. எல்லா இதுலயும் வந்து ஒவ்வொரு கேள்வியும் நம்ம சுதந்திரமா ரசிக்கணும், பயிற்சி செய்யணும். இப்ப சுதந்திரமாக செயல்பட வேண்டும். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த பூமியில பொறந்த எல்லாருமே வந்து நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் அம்மா, அப்பா அறிமுகம். அப்பா, அப்பா வந்து நம்மள என்னன்னா கண்ணும் கருத்துமா பார்ப்பாங்க. ஸோ அம்மாவும், அப்பாவும் நம்மள கண்ணும் கருத்துமா பார்த்து ஒரு பாராட்டி, சீராட்டி வளர்ப்பாங்க. அதுதான் அவங்க பத்திரமா பார்த்துக்கனால தான் நம்ம வளர்ச்சியே நடக்குது. இல்லன்னா கிடையாது. நம்மளும் வளர்றோம். நமக்கு கல்வி பருவம் வருது, படிக்கிறோம். அங்க வந்து பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம கல்வி தான் முக்கியம் அப்படின்றத பத்திரமா பார்த்துக்கணும். அத வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா எடுத்துக்காம, அத பத்திரமா பார்த்துக்கணும். நம்ம படிச்சு நமக்கு ஒரு வேலை கிடைக்கும். நம்ம வேலைய பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒவ்வொரு செயலையும் வந்து பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு வரும்போது, நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி கூடும். அதுதான் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்றது தான் 2வது கருத்து. நம்ம பயிற்சியாளனா இருக்கும்போது, நம்ம அந்த பயிற்சிய பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் வந்து நமக்கு வெகுமதியா வரும். பயிற்சிய பத்திரமா பார்த்துக்கிறோமோ, அந்த அளவுக்கு வெகுமதி வரும். 3வது மனநிலை, பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். ஏன் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, பொறுப்பேற்றுக் கொண்டால் சிறப்பிக்கப்படுவாய். நம்ம வந்து பொறுப்பு எப்பல்லாம் ஏத்துக்கிறோமோ, அந்த பொறுப்பு தான் வந்து நம்மள ஒரு சிறப்பான நிலைக்கு கொண்டு போகும். அதுதான் 3வது மனநிலை. பொறுப்பேற்றுக் கொண்டால் சிறப்பிக்கப்படுவாய். அடுத்தது மாணவன் முக்கியமா கடைபிடிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, புதுமையாக காண வேண்டும். நாம் பார்க்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுமையாக காண வேண்டும். நம்ம புதுசு புதுசா பார்க்கும்போது தான், நம்ம மூளை வந்து விரிவடையும். எக்ஸ்பேண்ட் அப்படின்னும். ஸோ வந்து அந்த புது விஷயத்துக்காக தான் வந்து அந்த ஆவலுக்காக தான், அந்த ஆர்வத்துக்காக தான் வந்து அந்த மூளை வந்து விரிவடையும். அப்படின்னு வந்து அந்த கருத்துக்காக தான் வந்து விரிவடையும். ஸோ புது புது விஷயத்தான் பார்க்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடர் பயிற்சி. நம்ம பயிற்சி வந்து எல்லாமே பண்ணுவாங்க. கொஞ்சம் குறிப்பிட்ட காலகட்டம் மட்டும் பண்ணுவாங்க. ஆனா வெற்றி வரைக்கும் விடாமுயற்சியோட, தொடர் பயிற்சியோட பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். விடாமுயற்சியும், தொடர் பயிற்சியும் நமக்கு இருந்ததுன்னா, நம்ம வெற்றி வந்து ரொம்ப எளிமையா ஆகும். அடுத்த யுக்தி என்ன அப்படின்னா, நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். நம்பிக்கை வந்து நமக்கு நம்பிக்கை தான் கடவுள். நம்ம எவ்வளோ நம்புறோமோ, அதுதான் நம்ம அறிவு. எந்தெந்த விஷயங்கள் வந்து நம்புறோம் அப்படின்றது தான் நம்மளோட அறிவு. நம்பிக்கை தான் கடவுள். நம்பிக்கை தான் வெற்றி. நம்பிக்கை தான் எல்லாமே. அப்போ ஒருத்தன் பிரிப்பேர் பண்றவன், தன்னை தானே தயாரிக்கிறவன், அவன் எவ்வளோ நம்புறானோ, நம்புறதுக்கு ஏத்தா மாரி தான் வந்து அந்த வெற்றியே கிடைக்கும். நம்பிக்கையின் அளவே வெற்றி அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதனால நம்பணும். பரிபூர்ணமா நம்பணும். அதுதான் வந்து அடுத்த யுக்தி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, திருப்தியுற வேண்டும். செய்யும் பயிற்சியில் திருப்தியுற வேண்டும். திருப்தி வந்து நமக்கு என்ன தரும் அப்டின்னா, அடுத்த வாசல திறக்க வைக்கும். திருப்தி வந்து நமக்கு அடுத்த வாசல் திறக்கும். அடுத்த வாய்ப்பு கொடுக்கும். ஸோ திருப்தி தான் வந்து நமக்கு பாதையே காட்டும். நான் சலிப்போட இருந்தேன்னா, என் பாதை மூடப்படும் அப்டின்னு தெரிஞ்சுங்க. ஒரு விஷயத்த செய்யும்போது, சலிப்போட செய்யும்போது, நமக்கு திசை தெரியாது. பாதை எல்லா பக்கமும் திசை மூடுனா மாரியே இருக்கும். அப்ப திசை மூடுறது தான் வந்து அந்த சலிப்புக்கு காரணம். திருப்தியோட இருந்தா நீங்க உங்க இலக்க அடையலாம். எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த யுக்திலாம் பயன்படுத்தி நீங்க வந்து எளிமையா வெற்றி கொள்ளணும் அப்படின்னு தான் உங்கள நான் கேட்டுக்கிறேன். பயிற்சி செய்யுங்க. பயிற்சிய உற்சாகமா செய்யுங்க. பயிற்சிய காதலோட செய்யுங்க. ஏன்னா காதலோட செய்ற பயிற்சி 2வது வாட்டி செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. எப்ப வந்து காதல் கம்மியா இருக்கோ, காதல் இல்லாத பயிற்சி திரும்ப திரும்ப செய்ய வேண்டியது இருக்கும். அந்த சிக்கல்ல மட்டும் மாட்டிக்காதீங்க. வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்.